நிச்சயமாக கட்சி பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் தற்பொழுது டெல்லி பயணம் செய்திருக்கின்றார். பிரிந்திருக்கின்ற அதிமுகவினரை ஒன்றிணைக்க வேண்டும், அதற்காக 10 நாட்கள் கெடு விதித்திருந்த செங்கோட்டையனை அதிரடியாக கட்சி பதவியிலிருந்து நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகாக அவருக்கு ஓபிஎஸ் அணியினர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் நேரில் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர். ஓபிஎஸ் கூட நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது டெல்லி பயணம் என்பதை செங்கோட்டையன் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களாகவே வீட்டில் மட்டுமே இருந்து வந்தார். அவரை பல்வேறு நிர்வாகிகளும் சந்தித்திருந்தார்கள். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் கூட ராஜினாமா செய்திருந்தார்கள். ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பெரும் கேள்விதான் இதற்கு ஏற்கனவே நான் அறிவித்திருந்ததை போல கட்சியை ஒருங்கிணைக்க கூடிய பணியில் தொடர்ந்து நான் மேற்கொள்வேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த 10 நாட்கள் கெடு என்பது தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த 10 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் அந்த பணியை நான் ஒருங்கிணைப்பேன், கட்சி பதவியில் இல்லாவிட்டாலும் அதை தொடர்வேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த பணியை அவர் எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறார், அவருடன் யாரெல்லாம் சேர்ந்திருக்க போகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவி வந்தது. இவருடைய மனநிலையிலேயே மேலும் ஒரு 10க்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. அவர்களுடன் இணைந்து அவர் அந்த ஒருங்கிணைப்பு பணியை அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது டெல்லி செல்வதற்காக செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்று அதிகாலை 5 மணியளவிலேயே வீட்டிலிருந்து அவர் கோவை சென்றிருக்கக்கூடிய அவர் இன்று காலை 8:50க்கு டெல்லி செல்லக்கூடிய விமானத்தில் அவர் டெல்லி செல்வதாக கூறப்படுகிறது. டெல்லியில் பாஜக பிரமுகர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்திருந்த அடுத்த ஒரு சில நாட்களிலேயே செங்கோட்டையனும் டெல்லி சென்று வந்திருந்தார். அவர் டெல்லி சென்று வந்ததற்கு பிறகாகத்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியானது. ஏற்கனவே தற்பொழுது செங்கோட்டையினுடைய இந்த விவகாரம், அதே போன்று இந்த கட்சியினை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வந்தன.